गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरण राम राम वेलकम टू भोजनालय तमिழ் இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல்ல உப்பு சீடை பண்றதுக்கு ஆல்ரெடி இந்த பதப்படுத்தின மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி பண்றதுங்கிறது நான் வந்து அரிசி ஊற வச்சு கலஞ்சிட்டு ஊற வச்சு நல்லா காய வச்சு மிக்சியில் அரைச்சு சலிச்சிட்டு வறுத்துட்டு அதை திரும்ப சலிச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ண வீடியோ நான் இதில் கொடுக்குறேன், அதையும் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாவு வறுத்து சலிச்சு எடுத்துட்டு அந்த மாவு ஒரு கப்பு, இந்த கப்பால் ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ மாவு பிசையறதுக்கு இந்த மாவு ஒரு கப்பை எடுத்துட்டு இதில் உளுத்தம்பருப்பு, வெறும் உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி சலிச்சு எடுத்துட்டு இருக்கேன். அதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், இதுக்கு சால்ட்டு தேவையான அளவு, அப்புறம் தேங்காய் நல்லா நைஸாக திருக்கி வச்சுருக்கேன், அந்த தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். வெண்ணெய் உருக்கி வச்சுருக்கேன், அப்போ தான் ஒன்று சேர நம்ம கலக்க முடியுங்கிறதுக்காக வெண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு கப் மாவுக்கு இந்த கரண்டியால் ஒரு 2 கரண்டி விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒன்று சேர. இந்த உப்பு பெருங்காயம் நம்ம போட்டிருக்க இந்த தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா முதல்ல கலந்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு பிசையலாம். எப்பயுமே மாவை நல்லா சலிச்சு எடுத்துன்றணும், அப்போ கட்டிலாம் இல்லாமல், அப்போ தான் நமக்கு வெடிக்காது. ஸோ தேங்காயில் ஏதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் பார்த்து பிசையும் போது ஜாக்கிரதையாக கவனமாக பிசையணும். ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைய போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா ஒன்று சேர பிசைஞ்சாச்சு. இதை எப்படி உருட்டணும்னா இந்த மாதிரி நல்லா திரைச்சிக்கணும். மாவை திரைச்சின்ட்டு ரொம்ப ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் கோணலாம், அதாவது ரொம்ப ரவுண்டாக உருட்டக்கூடாது, ஓரளவுக்கு கோணலாக இருக்கிற மாதிரி, அது மாதிரி அழுத்தி உருட்டக்கூடாது. உருட்டிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா க்ளீனாக காய வச்சிடணும் ஒரு தட்டில் போட்டு. காஞ்சதுக்கப்புறமா நான் இதை எப்படி பொரிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் உருட்டி நல்லா காய வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். இதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை, இந்த மாதிரி கோணலாக தான் உருட்டியிருக்கேன், ரொம்ப ரவுண்டாக உருட்டலை. இப்போது எண்ணெய் காய வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு. முதல்ல பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சாச்சு. இப்போ அதாவது எண்ணெய் வந்து காஞ்சிருக்கணுமே தவிர ரொம்ப கொதிக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே போட வேண்டியது. இப்போ அப்படியே மெதுவாக தட்டோடு இறக்கிட வேண்டியதான். இது போட்டாச்சு. வெடிக்கும்னு பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஆனால் சிம்மில் வச்சுக்கணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து மெதுவாக திருப்பி விடணும், அதுவே மேலே எழுந்து வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாருங்க, மூடி வச்சிருந்தது நான் தட்டை எடுத்துட்டேன். மெதுவாக அப்படி சிம்மில் வச்சாதான் உள்ளே வேகும். இதில் கல் மண் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக சலிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வெடிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ சலிக்கும் பொழுது மட்டும் 1க்கு 2 தடவை சலிச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ பாருங்க, பபிள்ஸ் வந்து அழகாக வெந்துருக்கு. ஸோ ஈஸி தான். சீடை பண்ணுறதுனா பயம், சீடை பண்ண வேண்டாம் வெடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பண்ணுறதில்ல. சுவாமிக்கு நம்ம கையால் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம். ஸோ வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக வெடிக்காது. எல்லாருமே இந்த மாதிரி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் அதுவே மேலே எழுந்து வரும். இப்போது இது ஆயிடுத்துங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா இந்த பபிள்ஸ்லாம் அடங்கி
சீடை நமக்கு நல்லா பளிச்சுன்னு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இதுதான். ரொம்ப விட்டுட்டோம்னா செவந்துடும். ஸோ ஓசை அடங்க ஆரம்பிக்கும் பொழுதே மெதுவாக எடுத்துட வேண்டியதுதான். இப்படி சலசலன்னு சத்தம் கேட்கணும். இது இப்போ நம்ம உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா தான் இதோட இது எப்படி இருக்குன்னு தெரியும். அவ்வளோதான். ஸோ எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக பண்ணினோம் அப்படின்னா இது வந்து மாவு ப்ரிப்ரேஷனில் தான் இந்த சீடோட இதுவே இருக்குது. மாவு நம்ம நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை சலிச்சு க்ளீனாக எடுத்துட்டோம், கரெக்டான பதத்தில் கோலம் போடுற பதத்தில் வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா இது சொதப்பவே சொதப்பாது, கண்டிப்பாக சூப்பராக வரும். அவ்வளோதான். பாருங்க, கலர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா, ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெயோட ஹீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், திரும்ப கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஈடு போட வேண்டியதான். இப்போ அடுத்த ஈடு போடுறேன். சூப்பராக உப்பு சீடை ரெடி ஆகிடுது. எப்படி சவுண்ட் வருதுன்னு பாருங்க. இப்போ நல்லா ஆறி இருக்கு. ஸோ நல்லா கரகரன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட்டு மாவை கோலம் போடுற பதத்துக்கு வறுத்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை சலிச்சுட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு நம்ம பண்ணினோம்னாலே சூப்பராக இருக்கும். வெண்ணெய் கொஞ்சம் கரகரன்னு வரதுக்காக வெண்ணெய் போட்டு பண்ணினோன்னா சூப்பராக வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தது கோகுலாஷ்டமி சீரீஸில் அடுத்து வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.